ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எக் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 4 அவிச்ச முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த முட்டைகளில் நம்ம ஃபோர்க் வச்சு சுற்றி ஓட்டை போட்டுட்டு இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே எண்ணெய் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் தாளிக்கிறதுக்கு 4 பட்டை, 2 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து 2 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதை வேக விட்டுறலாம். இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை சிம்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா வெந்து ரெடி ஆகிடும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த முட்டை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதோட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அவ்வளோதாங்க. கடைசியாக கஸ்தூரி மெத்தியை நம்ம மேலே தூவிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எக் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் நிறைய வாட்டி எக் கிரேவி ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மெத்தடில் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.